சென்னை கோடம்பாக்கம் கல்லூரியில் மத கருத்துக்களை புகுத்தும் விதத்தில் கல்லூரி நிர்வாகம் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளது. இதனை கண்டித்து கல்லூரி வளாகம் முன்பு இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. சாலை மறியல் போராட்டம் தொடர்பாக மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு விக்னேஷ் முத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, களச்சூழல் என்ன? ராதா, சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் மத ரீதியாக சில நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அந்த கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் தொடர்ச்சியாக ஒரு கட்டாயத்தை விடுத்ததாக இன்று காலையில் தகவல் பரவியது. இது தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த கல்லூரி நிர்வாகம் சார்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டது. அதாவது இந்து மத போதகரை கொண்டு இந்து சமய கருத்துக்கள் உள்ளடக்கிய பிரச்சாரத்துக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் கட்டாயமாக அழைப்பு என்பது விடுக்கவில்லை. அதே நேரத்தில் கோடம்பாக்கத்தில் இயங்கி வரக்கூடிய இந்த கல்லூரியை பொறுத்தளவு சமீப ஆண்டுகளாக இது தொடர்பாக ஒரு பல்வேறு புகார்கள் அடுத்தடுத்து எழுந்து வந்தது. இந்த கருத்தை தொடர்ந்துதான் தற்பொழுது இந்திய மாணவர் சங்கத்தினர் தற்பொழுது கல்லூரியை முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கல்லூரி நிர்வாகம் ஏற்கனவே இன்று காலை தொடர்ச்சியாக ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ளாத மாணவர் அமைப்பினர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று ஏற்கனவே கல்லூரி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.